ஹே கைஸ், நான் மட்டும்தான் இப்படியால் எல்லா ஹோம் பேக்கர்ஸுமே இப்படி தானா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து நீங்களே டிசைன் சென்ட் பண்ணுங்கள், தென் நீங்களே வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிடுங்க, எனக்கு வந்து அவுட்புட் இப்படி இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதான் வந்து எனக்கு மட்டும் தான் அப்படி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமா, எல்லா ஹோம் பேக்கர்ஸுமே அப்படி தான் இருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அஸ்ட்ரானட் பேஸ்டு தீம் தான் பண்ணியிருக்கோம். எப்போவுமே அஸ்ட்ரானட் தீமில் வந்து ஹியூமன்ஸ் தான் வச்சு பார்த்துருப்பீங்க. இந்த தடவை நான் டெட்டியை தான் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஹியூமனை விடவே நம்மளோட டெட்டி வந்து ரொம்ப லுக்காக க்யூட்டாக இருந்துச்சு. நான் அது கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து ராக்கெட் அப்புறம் பிளானட் இதெல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப கஷ்டமான பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஏன்னா ராக்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியாக அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எனக்கு இதில் பிடிச்ச பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு இந்த ராக்கெட்டும் டெட்டியும் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு வந்து இதில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எப்படியும் அந்த ராக்கெட் ஒரு வழியாக கொடுமை பண்ணி அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் கேக்கோட டாப்பில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை சுற்றியும் குட்டி குட்டி ஸ்டார்ஸ் அப்புறம் ஏஜ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எப்போவுமே கேக்கோட டாப் சைடில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இந்த தடவை வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் நான் வந்து ஸ்டார்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். இந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். டெட்டி வந்து விட்டால் இருந்துச்சு ஓடிடும் போல அந்தளவுக்கு அது கேக்லேருந்து வெளில வந்துட்டே இருந்துச்சு. நானும் வச்சு அமுத்திட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் சைட்ஸில் பிளானட்ஸ் அதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபைனலாக எல்லா தீம் ஒர்க்ஸையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பர்த்டே பாயோட பேர் மட்டும் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதையும் வந்து நான் கேக்கோட சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்னமோ தெரியல, இந்த மாதிரி தீம் ஒர்க்ஸ்லாம் பண்ணிவிட்டு நம்ம கேக் பார்க்கும்போது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து வேறு லெவலில் இருக்கும். பேசிக் கேக்ஸ் கம்பேர் பண்ணும்போது தீம் ஒர்க்ஸ்க்கு வந்து ஒர்க் அதிகமாக இருக்கும். அதனால வந்துட்டு அதெல்லாம் பண்ணும்போது கஷ்டமாக இருந்தாலும் பண்ணி முடிச்சுட்டு அதோட அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வேறு லெவலில் நமக்கு இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.